अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनके ஒரு சிக்கன் ரெசிபி உங்களுக்கு காமிக்க போறேன் சிக்கன்னா யாருக்கும் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு கோவா ஸ்பெஷல் ஃபேன் ஃப்ரை சிக்கன் செஞ்சு காமிக்க போறேன் நான் வீட்ல இது ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னன்னு பார்த்தறலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ சிக்கன் வந்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸா வாங்கிக்கங்க அப்பதான் நமக்கு இது செய்யிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த கறியை நம்ம வந்து ஸ்போக்கு வச்சு நல்லா பஞ்சர் பண்ணிக்கங்க நல்லா பஞ்சர் பண்ணாதான் நம்மளுடைய மசாலா எல்லாம் இதுக்குள்ளே இறங்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து பஞ்சர் பண்ணிக்கலாம் இப்போ கறி ஃபுல்லாக எல்லா பக்கமும் பஞ்சர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் வந்து அரைச்ச வெங்காயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பேஸ்ட் வந்து சில்லி பேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இல்லை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி உப்புலாம் கரைஞ்சிற மாதிரி கரைஞ்ச அப்புறமா நம்ம இது பஞ்சர் பண்ண வச்சுருந்தா கோழி இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி எடுத்த அப்புறமா ஒரு 2-3 ஸ்பூனு தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கோவாவில் அதிகமாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அங்கே வந்து அதிகமாக தேங்காய் கிடைக்கும் அதனால் நிறையவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களோட சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அப்படியே வச்சுட்டு கூட உங்களுக்கு எப்போ தேவை அப்போ கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதுக்கு நம்ம வெறுமனே சும்மா வச்சிடலாம் அந்த கோழியை வச்ச அப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து 2 தடவை திருப்பி விட்ட அப்புறமா லேசாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து இதமான தீயிலே வச்சுங்க லோ ஃப்ளேமில் அப்படி வச்சுருக்கும் போது அது பொறுமையாக பொரியும் இது வந்து பொறுமையாக செய்யணும் ஒவ்வொரு சைடும் நீங்கள் 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு பரட்டி எடுங்க நல்லா உள்ளேக்கெலாம் நல்லா அழகாக வெந்துடும் சைடு நீங்கள் 3 மினிட்ஸ் பரட்டி விடுங்க அப்போ நல்லா வெந்துடும் வேணும்னா நீங்கள் மூடி கூட போட்டுக்கலாம் மூடி போட்டால் சீக்கிரமாக ரெடி ஆகிரும் எப்படியுமே ரெடி ஆகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும் அதனால் ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ லேசாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு சைடும் 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் பரட்டி விட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகாக அமைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த கறிலாம் உள்ளேக்கெலாம் நல்லா வெந்திருக்குது இந்த ஒயிட்டாக இருக்கலாம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில் இந்த சூப்பரான இதை ஃப்ரையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சிக்கன் ஃப்ரையை இது கூட நாங்கள் நொங்கு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் சும்மா கூட அப்படியே மீல்ஸாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இது கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ ஜூஸியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவா ஸ்பெஷல் நொங்கு பிரியாணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காமிச்சது ஃபேன் ஃப்ரை சிக்கன் நொங்கு பிரியாணி சிங்கப்பூர் ஃபேமஸான ஷெஃப் ஆரிஃப் அவங்களுடைய ரெசிபி இது இந்த 2 ரெசிபி கோவாவில் ரொம்ப ஃபேமஸானது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்